முதல் மனிதன் தனது பிரார்த்தனையின் சக்தி கண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு துரதிருஷ்டமிக்க தன் நண்பனை அழைக்காமல் தன் புது மனைவியுடன் அதில் ஏறி அந்த தீவை விட்டு செல்ல துவங்கினான். இது ஏதும் அறியாத அந்த இன்னொருவன் பசி ஆறாமல் வேதனையில் வாடினான். எல்லாம் கிடைத்த நண்பன் நினைத்தான், தன் நண்பன் ஒன்றுக்கும் உதவாதவன். கடவுளின் ஆசீர்வாதம் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. ஒரு சிறு பிரார்த்தனை கூட கடவுள் நிறைவேற்றி வைக்கவில்லை நினைத்தான் அந்த சுயநலம் பிடித்த அந்த நண்பன். ஏற்கனவே ஏழை வேறு, அதனால் அவனை அழைத்து செல்ல இவனுக்கு இஷ்டமில்லை. இதை கேட்கும் நமக்கு கடவுள் மேல் கோபம் வருகிறதல்லவா? அப்போது அந்த படகு கிளம்ப தொடங்கியது. வானத்திலிருந்து ஒரு அசிரியை கேட்க தொடங்கியது. ஏன் உன் நண்பனை நீ தனியாக இந்த தீவில் விட்டு செல்கிறாய் என்று. அதற்கு அந்த மனிதன் சொன்னான், நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன். அவர் என்னை ஆசீர்வதித்து இது எல்லாம் எனக்கு மட்டும் கிடைக்கச் செய்தார். என் நண்பனின் பிரார்த்தனை ஒன்றுக்கும் கூட கடவுள் செவி சாய்க்கவில்லை. அவன் ஒன்றும் கூட பெற தகுதி இல்லாதவன் என்று சொன்னான். அந்த குரல் அவனிடம் மறுபடியும் பேசியது. நீ நினைப்பது தவறு. நான் தான் கடவுள். உன்னை உயிராக நேசிக்கும் உன் நண்பன் பிரார்த்தனையில் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டான். நான் அந்த ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றி வைத்தேன். அது மட்டும் அவன் கேட்கவில்லை என்றால் உனக்கு எந்தவித ஆசீர்வாத பலனும் கிடைத்தே இருக்காது. பிரார்த்தனையில் என்ன கேட்டான்? அவனுக்கு நான் ஏதாவது கடமைப்பட்டிருக்கிறேனா என்று கேட்டான் இவன். அந்த குரல் மேலும், உன் நண்பன் பிரார்த்தனையில், என் நண்பன் மிகவும் வசதியானவன், நல்லவன், வாழ்க்கையில் சுகம் மட்டுமே அனுபவித்து பழகியவன், அவன் கஷ்டமே அறியாதவன். என் பிரார்த்தனை எல்லாம் அவன் வேண்டுவதை மட்டும் நிறைவேற்றுங்கள், அது போதும். நான் ஏற்கனவே ஏழைதான். இது மாதிரி சூழ்நிலைகள் எனக்கு புதியதல்ல. ஆகவே எனக்கென்று கேட்க எதுவும் இல்லை என்றுதான் வேண்டினான். அதை கேட்ட அந்த சுயநலம் பிடித்த நண்பன் மனம் வருந்தி வெட்கி தன்னலமற்ற தன் நண்பனை தேடி ஓடினான். கதையின் நீதி: நமது பிரார்த்தனைகளால் மட்டுமே நமக்கு எல்லாம் கிடைத்து விடுவதில்லை. அதற்கு மற்றவர்களின் வேண்டுதல்களும் உதவி புரிகின்றன என்பதை மறந்துவிட வேண்டாம். நம்மை நேசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஒதுக்கி வைத்து விட வேண்டாம். சந்தேகப்பட வேண்டாம். உறவையும் நட்பையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.